Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பருவமழை பெய்து வருவதால் சென்னை தீவுத்திடலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு கடைகளுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை குறைவாக உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் வருடம் அந்த பட்டாசு கடைகளானது அமைக்கப்பட்டு வருகிறது. அதே போலவும் இந்த ஆண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு 50 கடைகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு பொறுத்தவரை 30 கடைகள் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவும் இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது இன்னும் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை இருக்கும் பொழுது இந்த பகுதியில் அந்த பொதுமக்கள் பட்டாசு வாங்குவதற்காக வருகையும் குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த பெய்து வரக்கூடிய இந்த பருவமழை தான் என்று இந்த வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பட்டாசு கடைகளை பற்றியும் இங்கே வரக்கூடிய வியாபாரிகளும் இங்கே வரக்கூடிய அந்த பொதுமக்களிடம் இந்த பட்டாசு விலைகளும் மற்றும் இந்த பட்டாசுகள் பற்றியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். எங்கள் ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊரில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி இங்கே வந்து தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா போன வாட்டியோட கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் ஆவரேஜாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்குற மாதிரி இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மழை பெய்யறதுனால அவங்களுக்கும் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது விற்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு அவங்க காஸ்ட் வைஸ் இது இருக்கிறதுனால இப்போது எங்கள் சைடில் வாங்குறதுனா ஒரு 700 ஒரு பாக்ஸில் ஒரு 40 ஐட்டம் இருக்க மாதிரி இருக்குது. சின்ன பசங்க வெடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பட்டாசு வாங்குறதுக்காக பாரிஸ் வந்தோம் கடைக்கு. இங்கே வந்து ஒரு 2-3 கடைங்களை சுற்றி பார்த்தோம். ஒரு கடையில் வந்து எங்களுக்கு ஏற்ற போல் இருந்தது விலை. அங்கே ஒரு 4500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டோம். சந்தோஷமாக வாங்கிட்டோம். ப்ரைஸ் எல்லாமே நம்ம வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கிறதுனால, நெருக்கத்தில் வர்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வியாபாரம்ன்றது நார்மலாக ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் மழை விட்ட பிறகு வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம ஷாப்பில் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. புது வரவுகள் வருஷம் வரும் இல்லையா? இந்த மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு புது வரவுகள் வந்துட்டுருக்கு. எப்பயுமே வருஷமே கடை வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. வாங்குகிற கஸ்டமர்ஸும் எல்லாமே இந்த வருஷம் மேனுஃபேக்சரே வந்து 30% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பட்டாசோட அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்குது. பட் இப்போ எல்லாருமே அதை வந்து டெய்லியுமே அதை செலிப்ரேட் பண்ண மாட்டுறாங்க. இப்போ தீபாவளிலாம் முன்னாடி எல்லாமே வந்து பட்டாசு வாங்குவாங்க, ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. டெய்லி வெடிக்கிறதுக்கு ஒரு வாரமாகவே தீபாவளிக்கு அந்த ஃபங்க்ஷனை வெடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு போனால் டே டு டே அதை வெடிச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து தீபாவளி அன்றைக்கி அந்த 1 மணி நேரம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு சிவகாசியில் அவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணி அந்த பிஸ்னஸே வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே டவுனாக தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ தீவுத்திடலே பார்த்தீங்கன்னா போன வருஷம் 50 கடை இருந்தது. இந்த வருஷம் 30 கடை. அதுக்கு முந்தின வருஷம் 70 கடை இருந்தது. 20 கடையாக எல்லா இடத்துலையும் கம்மியாகிட்டே வருது. அடுத்த வருஷம் இங்கே இருக்குமானே தெரியல கடை. அந்த நிலமையில் வந்து இந்த பிஸ்னஸுமே ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது. அங்கே சிவகாசியே வந்து இந்த ஒரு பிஸ்னஸை நம்பி தான் வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க, வாழ்கிறாங்க எல்லாருமே. வருஷம் இதோட சேல்ஸும் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. வாழ்வாதாரம் எல்லாருக்குமே, அந்த சிவகாசி மக்களுக்கே இது மட்டும்தான் வாழ்வாதாரமே. பொதுமக்கள் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த பட்டாசுகளானது ஒரு சில கடைகளிலும் விலை அதிகமாக உள்ளது, ஒரு சில பேரும் விலை குறைவாக உள்ளது என நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரியிடம் கேட்ட பொழுது அவர்கள் கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு அவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்கள் பட்டாசு விற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே பெய்து வரக்கூடிய இந்த கடந்த 3 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையால் தான் இங்கே பொதுமக்கள் வரக்கூடிய கூட்டம் குறைவாக இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.